ஆக்சுவலாக இந்த பாப விநாசனம் தீர்த்தம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய திருமலை திருப்பதி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த திருமலையிலேருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஆகாஷ கங்கைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆகாஷ கங்கைக்கு அடுத்து தான் இந்த பாப விநாசனம் இந்த தீர்த்தம் அமைஞ்சிருக்குது. சொல்லப்போனால் ஒரு டேமோட அடியில் தான் இந்த தீர்த்தமே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு திருப்பதியில் இருக்கக்கூடிய 300 வகையான தீர்த்தங்களும் சேர்ந்து இந்த ஒன்றா கலந்து இந்த இடத்துல வரதாக சொல்லப்படுது. சொல்லப்போனால் இந்த இடத்துல தான் அதிகமான நபர்கள் ஃபஸ்ட்டு திருப்பதிக்கு முன்னாடி இங்கே தான் தரிசனம் பண்ணணுமாமா. இந்த இடத்துல வந்துட்டு குளிச்சு அல்லது தலையில் தெளிச்சுக்கிட்டு தான் அடுத்து திருப்பதி தரிசனம் பண்ணணுமாமாங்க. இந்த மாதிரி பிடிச்சி 3 தடவை வந்து ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லி தெளிச்சா நம்ம சகல பாவங்களும் தீந்துரும்னு சொல்லுவாங்க. பாப விநாசன தீர்த்தம் குடிச்சாச்சு. டேமுங்க, டேமுக்கு பக்கத்தில் தான் இந்த கங்காதேவி கோவில் அமைஞ்சிருக்குது பாருங்க. ஸோ இங்கே இருக்கிற பாப விநாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தத்தில் குளிச்சு அல்லது தலையில் தெளிச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய கங்காதேவி கோவிலில் வணங்கி அதற்கப்புறம் திருப்பதி பெருமாளை அதாவது ஸ்ரீனிவாச பெருமாளை வணங்கணும் அப்படின்னா உங்களுடைய இந்த திருமலை யாத்திரை பயணம் பூர்த்தியாகும்னு சொல்லுவாங்க.